இந்த பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச பதிவை நான் போடுறேன். மக்கள் ஒவ்வொருத்தரும் மூளையை செயல்படுத்தணும். ஆமாம், நிறைய பேர் ஆசைகள் தான் அதிகமாக இருக்கிறத தவிர மூளையை செயல்படுத்துறதே கிடையாது யாருமே. நாட்டில் உள்ள விலைவாசிகளை கண்ட்ரோல் பண்ணணும், நாட்டில் நல்லா சமமான உரிமையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு குடிமகனும் அதை ஏற்று அதுக்கு தகுந்த மாரி பதிவுகளை போட்டு மக்களை சரி பண்ணணும். புரியுதுங்களா? விலைவாசி எடுத்துன்னு சொல்கிறோமோ தவிர மக்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கான உரிமைகளை யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. அது எடுத்து பாருங்கள், நாட்டை நம்மளால் சீரமைக்க முடியும், நம்மளும் நாட்டை சமமாக கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஒவ்வொரு குடிமகனும் அந்த உரிமைகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம நாட்டில் உள்ள விலைவாசிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? விவசாயி வயலில் இறங்கி உழுது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வயிற்றுக்கான ஆகாரத்தையே விவசாயி தான் கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு எந்த மரியாதையும் மதிப்பீடும் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா சினிமா நடிகன் சம்பாதிச்சுட்டு போகிறான் இன்றைக்கி கோடிக்கணக்கில். எப்படிங்க சம்பாதிக்கிறான்? ஒரு சினிமா நடிகன் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி சினிமா நடிகனுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறான். 100 கோடின்றான், 50 கோடின்றான், 150 கோடின்றான், 200 கோடின்றான். என்னங்க அவன் பண்ணுறான்? அவன் என்ன அப்படி சாதனை பண்ணிட்டான் நான் கேட்குறேன். வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா அந்த சினிமா நடிகனால்? அவனால் அது முடியல. இந்த விவசாயி தான் கொடுக்குறான். நம்ம உழைச்சி அந்த நடிகனுக்கே நாம் தான் சோறு போடுறோம். அவன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். ஆனால் நம்ம உழைச்சி கொடுக்குற அந்த சோத்துக்கு மதிப்பீடு 100, 50, 200, 300, 1000, 500ன்றான். அவன் சும்மா இடுப்பையும் தலையும் சூத்தியும் ஆட்டிட்டு அவன் சம்பாரிச்சு போனான் கோடிக்கணக்கில் சம்பளம். அவன் நடிக்கிறானே, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்கிறானா நான் கேட்குறேன். அவன் சமுதாயத்துக்கு தேவையான கேடுகளை தான் உருவாக்கி நிற்கிறான். நடிக்கணுங்க அத்தனை பேருமே சரி, கெடுதல் தான் உருவாக்கி நிற்கிறானுங்க. ஒரு தப்பை எப்படி செய்யணுன்ற வரைமுறைகள் மொத்தமும் நடிப்பில் கொண்டு வந்துடுறான். அதை போய் இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் அவன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிறான். மக்கள் நம்ம இவ்வளோ சம்பாரிச்சு என்னங்க புண்ணியம்? 5 பைசாவுக்கு பிரயோஜனமா சொல்லுங்க பார்க்கலாம்? ஏதோ 1 ரூபாய்க்கு பிரயோஜனமா? இவ்வளோ சம்பாதிக்கணுமா? நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது? எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? கோடிக்கணக்கில் நம்ம கஷ்டப்படுறோம். விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கல. சாதாரணமான ஒரு நடிகை சம்பாதிச்சுட்டு போகிறான், இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஏங்க சமுதாயத்தில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கு தேவையான பதிவுகளை போடுங்க. சினிமா நடிகனுங்க பண்ணுறானுங்க. சமுதாயத்தில் என்னென்ன தப்பு நடக்குது அவனுங்களுக்கு எப்படி தெரியுமா? தெரியாது. அவனா கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கணும், பதிக்கு வச்சுக்கின்னு அவன் அதை பூரா எடுத்து காட்டுறான் மக்களுக்கு. அவன் மக்களுக்கு தேவையான கருத்து சொல்கிறான்னு தெரியல, இல்லை மக்கள் அந்த தப்பை செய்யணும்னு எடுத்து காட்டுறான்னு தெரியல. சினிமாவில் எனக்கு 42 வயசு ஆகுது. எனக்கு தெரியாத கருத்தெல்லாம் நான் அந்த சினிமாவில் தான் இப்போ பார்க்குறேன். அப்போ என்ன மாரி நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்து அந்த தவறுகள் நம்ம இப்படிலாம் செஞ்சால் நம்ம இப்படிலாம் பெரிய ஆள் ஆகலாமா அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி தப்பான ரூட்டில் போகலாம் இல்லையா? அவன் தப்பாக நடக்கிறதுக்கு செய்கிறான்னு தெரில, இல்லை மக்களை திருந்தத்துக்கு செய்கிறான்னு தெரில. இப்போ எடுக்கிற படங்கள் எதுவுமே சரியில்லாத ஒரு கதைகள், ஒரு படங்கள். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சமுதாயத்தான் நான் கேட்குறேன். சமுதாயத்தில் மக்கள் உள்ள ஒரு குடிமகனுக்கு தான் நான் கேட்குறேன். இது யாருக்கு பலன்? இது அவன் எடுக்கிற சினிமா எதுக்காக? அது யாருக்கு பலன் அடையுது? அவன் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான், வயிற்றுக்கு சோறு போடுறான் விவசாயி. ஆனால் அவனுக்கு அந்த சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது.